Hello students, today we discuss about some named reactions which are used to prepare aldehyde and ketones. இப்போ நம்ம இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு வந்து 9 நேம்டு ரியாக்ஷன்ஸை வந்து நீங்கள் எப்பொழுதுமே மறக்காமல் தரோவாக வச்சுக்கலாம். ஓகேயா, இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தட் நேம்டு ரியாக்ஷன் வந்து ஓசோனாலிசிஸ். ஓகே, நான் வந்து ஓசோனாலிசிஸ் வந்து தனி சாப்டரே பண்ணியிருக்கேன். அதில் மெக்கானிசத்துலேருந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக எடுத்திருப்பேன். ஓகே, அதை பாருங்கள், உங்களுக்கு அது நல்லா புரியும். இதில் நான் வந்து 9 ரியாக்ஷன்ஸை வந்து நான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுனால நான் வந்து மெக்கானிசம் இதில் நான் சொல்லலை. ஓகேயா, இப்போ வந்து இதில் அல்கீன் எடுத்துக்கிறீங்க, CH3 CH டபுள் பாண்ட் CH2 எடுக்கிறீங்க. இது வந்து ஓசோனாலிசிஸில் வந்து உங்களுக்கு ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ், ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ்னு இருக்குது. இப்போ நம்ம ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ் பண்ணால் தான் நமக்கு ஆல்டிஹைடோட இதை ஸ்டாப் பண்ணலாம். ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா அது வந்து ஆசிட் கன்வெர்ட் ஆயிரும். ஓகேயா, இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஓசோன், இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜிங்க் அக்வஸ் மீடியம். ஓகே, இல்லைனா ஜிங்க்குக்கு பதிலாக நீங்கள் வந்து டைமெத்தில் சல்ஃபைடு எடுத்துக்கலாம், இன் அக்வஸ் மீடியத்தில் எடுத்துக்கலாம். ஓகேங்க, அப்போ இது உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா இதை பிரேக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன் போட போகிறீங்க. ஓகேங்க, CH3 CHO ப்ளஸ் CHO ஃபார்மால்டிஹைட் கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு கிடைக்கும். இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து நமக்கு தெரியும் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ இது ஆல்டிஹைடை வந்து ஆசிடாக கன்வெர்ட் பண்ணிடும். அதுக்காக தான் நம்ம ஜிங்க் இல்லைனா டைமெத்தில் சல்ஃபைட் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த ஜிங்க் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடோட ரியாக்ட் பண்ணி ஜிங்க் ஆக்சைடு அண்ட் வாட்டராக கன்வெர்ட் ஆகிரும். ஓகே, அதே மாதிரி டைமெத்தில் சல்ஃபைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடை உங்களுக்கு டைமெத்தில் சல்ஃபாக்சைடு ப்ளஸ் வாட்டர் இப்படி கன்வெர்ட் ஆகிறதுனால நமக்கு வந்து இது வந்து ஆல்டிஹைடோட இப்போ ஸ்டாப் ஆயிரும். ஓகேயா, இப்போ இது ஆல்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். கீட்டோன் எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீட்டோன் வந்து சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன் இருக்கும்பொழுது டிபெண்ட்ஸ் அப்பான் த சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் த அல்கீன். இப்போ இதில் CH3 தென் டபுள் பாண்ட் CH3 வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ஓசோனாலிசிஸ் பண்ணுறோம். இந்த சேம் டைப் இது ரியேஜென்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்க, அப்போ இங்கே அசிட்டோன் வருது, CH3 C டபுள் பாண்ட் CH3 தென் CH ஆசிட்டால்டிஹைடு கிடைக்குது. ஓகேங்க, அவ்வளோதான். ப்ளஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடு கிடைக்கும். இது வந்து இந்த இப்படி கன்வெர்ட் ஆயிரும் இதோட. ஓகேங்க, அவ்வளோதான். இதுதான் ஓசோனாலிசிஸ். அடுத்தது வந்து வேக்கர் ப்ராசஸ் பார்க்கலாம். வேக்கர்ஸ் ப்ராசஸ், WACKERS ப்ராசஸ். வேக்கர்ஸ் ப்ராசஸும் உங்களுக்கு வந்து அல்கீன் தான். இப்போ நான் உங்களுக்கு அதை வந்து கார்லேட் பண்ணி படிக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு அதை ஒரு ஆர்டரில் கொடுத்துருப்பேன். இதுவும் அல்கீன் தான், இங்கேயும் அல்கீன் எடுத்திருக்கோம். இது வந்து டெர்மினல் அல்கீன்ஸ், மிடில் இருக்கிற அல்கீன்லாம் இந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுது. இது வந்து டெர்மினல் அல்கீன்ஸ், டெர்மினல் ஒலிஃபீனை வந்து இதை ஆக்சிடைஸ் பண்ணும். ஓகேயா, அப்போ இந்த CH2 டபுள் பாண்ட் CH2. ஓகேயா, எத்திலீன் வந்து பலேடியம் குளோரைடு, ஆக்டிவ் பலேடியம் இது ஆக்டிவாக இருக்கும். அது வந்து பலேடியம் வந்து 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். அப்போ அக்வஸ் பலேடியம் குளோரைடு எடுத்திருப்போம். ஓகேயா, அப்போ ஆக்டிவாக இருக்கும். அப்போ இது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் குப்ரிக் குளோரைடு. ஓகே, CuCl2. இது வந்து ஹோமோஜீனியஸ் மிக்சர் வித் இந்த பலேடியம் குளோரைடும் இது வந்து ஹோமோஜீனியஸ் மிக்சராக இருக்கும். இதுக்கும் ஒரு ரோல் இருக்குது, நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் ஆர் ஆக்சிஜன். இப்போ இது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து அசிட்டால்டிஹைடாக கன்வெர்ட் ஆயிரும். CH3 CHO ப்ளஸ் பலேடியம் வந்து இதில் வந்து உங்களுக்கு 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ இது வந்து இன்ஆக்டிவ் ஆயிடுது. ஓகேயா, அப்போ HCl கிடைக்குது, 2 மாலிகுல் ஆஃப் HCl கிடைக்கும். ஓகேயா, இப்போ உங்களுக்கு இதில் வந்து பலேடியம் வந்து இந்த பலேடியத்தை வந்து இந்த குப்ரிக் குளோரைடு இருக்குல்ல, இந்த குப்ரிக் குளோரைடு வந்து இதை கன்வெர்ட் பண்ணும். மறுபடியும் இது வந்து ஆக்டிவேட் பண்ணிவிடும். அது எப்படி பாருங்கள். இப்போ இது அனதர் எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துட்டு அதை போகலாம். ஓகேங்க, இப்போ வந்து CH3 CH டபுள் பாண்ட் CH2 ப்ளஸ் பலேடியம் குளோரைடு
அக்வஸ் பலேடியம் குளோரைடு. ஓகேயா, அப்போ இது ரியாக்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு CH3 இங்கே இது 2 ரியாக்ஷன்லேயும் நமக்கு வந்து அசிட்டோன் கிடைக்கிது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா, இப்போ இது வந்து என்னென்னா அக்கார்டிங் டு மார்கோனிகாஃப் ரூல் படி இது நடக்கும். ஓகேயா, அந்த மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்கோனிகாஃப் ரூல் ஃபாலோ பண்ணியிருக்கோம். தென் உங்களுக்கு பலேடியம் ப்ளஸ் HCl 2 HCl கிடச்சிருக்கும். இப்போ இதில் வந்து பலேடியம் வந்து இது இந்த ஹோமோஜினியஸ் மிக்சர் வந்து இதை ஆக்டிவேட் பண்ணிவிடும். ஓகேங்க, அது எப்படி ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு பலேடியம் ப்ளஸ் 2CuCl2 இந்த CuCl2 இதோட ரியாக்ட் பண்ணுது. அப்போ இந்த ரியாக்ஷனில் உங்களுக்கு வேக்கஸ் ப்ராசஸோடைய மெக்கானிசம் வந்து உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு தனி வீடியோவாக அதுக்கு பண்ணுறேன். ஓகேயா, இப்போ இதில் 2 குளோரைடு அயான்ஸ் இதில் இருக்கும். இந்த மெக்கானிசத்தில் இதில் இன்வால்வ் ஆகிருக்கும். அப்போ இது பலேடியம் குளோரைட் ப்ளஸ் 2CuCl மாதிரி இருக்கும். நமக்கு தேவை இந்த ரியாக்ஷனில் CuCl2 வேணும். அப்போ இந்த CuCl வந்து half water in presence of ஆக்சிஜனில் தானே நமக்கு இந்த ரியாக்ஷன் கேரி பண்ணுறோம். அது ப்ளஸ் 2HClோட ரியாக்ட் பண்ண, அதாவது இந்த மெக்கானிசத்தில் உங்களுக்கு வந்து HCl வந்து ரிமூவ் ஆகிருக்கும். அந்த HCl வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கும். ஓகேயா, அது நான் தனி வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். CuCl2 ப்ளஸ் H2வாக கன்வெர்ட் ஆகும். இப்படி தான் இது வந்து பலேடியம் இந்த ரியாக்ஷனில் கிடைச்ச பலேடியம் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். ஆக்டிவேட் ஆகி ஃபர்தராக இந்த ரியாக்ஷன் வந்து கேரி ஆகும். ஓகேயா, நெக்ஸ்ட் தேர்ட் ரியாக்ஷன் வந்து ஈட்டாட் ரியாக்ஷன் பார்க்கலாம். ஈட்டாட் ரியாக்ஷன்ங்கிறது ஆக்சிடேஷன் ஆஃப் மெத்தில் பென்சீன். ஆக்சிடேஷன் ஆஃப் மெத்தில் பென்சீன் தான் உங்களுக்கு ஈட்டாட் ரியாக்ஷன். இதுவுமே ஒரு வந்து கண்ட்ரோல்டு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இப்போ வந்து மெத்தில் பென்சீன் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ பாருங்கள், இப்போ மெத்தில் பென்சீன் எடுத்துக்கிறோம் CH3. இது பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோ இல்லை பொட்டாசியம் டைக்ரோமேட் யூஸ் பண்ணோம்னா அது ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நமக்கு வந்து ஆசிடாக அந்த மெத்தில் குரூப்பை ஆசிடாக கன்வெர்ட் பண்ணிடும். ஆசிடாக மாறாமல் நம்ம ஆல்டிஹைட்லேயே நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் இதில் குரோமைல் குளோரைடு யூஸ் பண்ணுவோம். CrO2Cl2 குரோமைல் குளோரைடு யூஸ் பண்ணி இதை வந்து இந்த அட்மாஸ்பெரிக் கார்பன் டை சல்ஃபைடில் இதை வந்து ரியாக்ட் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ஒன்று கிடைக்கும். குரோமியம் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டு HCl2 ட்வைஸ்ட். ஓகேயா, இது வந்து உங்களுக்கு இந்த குரோமியம் காம்ப்ளெக்ஸ். இது வந்து திஸ் இஸ் டிஃபிகல்ட் டு கன்வெர்ட் ஆசிடாக கன்வெர்ட் ஆகாது. ஓகே, இது நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா நமக்கு பென்சால்டிஹைடு கிடைக்கும். ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா பென்சால்டிஹைடு கிடைக்கும். ஓகேங்க, இதுதான் வந்து நமக்கு ஈட்டாட் ரியாக்ஷன்லேருந்து பென்சால்டிஹைடு. இப்போ நம்ம முதல்ல பார்த்தது வந்து ஓசனாலிசிஸில் கீட்டோன் ஆல்டிஹைடு ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே மாதிரி வேக்கர் ப்ராசஸில் கீட்டோன் ஆல்டிஹைடு ரெண்டுமே இது வந்து அதை டெர்மினல் ஒலிஃபின் தான் இதில் வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேங்க, மார்கோனிகாஃப் ரூல் ஃபாலோ பண்ணுறதுனால இங்கே வந்து நமக்கு கீட்டோன் கிடைக்குது. ஓகேங்க, இது ரெண்டுலேயும் நம்ம கீட்டோனும் கிடைக்குது, ரெண்டுமே கிடைக்குது. ஆனால் இதில் வந்து நம்ம ஆல்டிஹைடு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேங்க, நெக்ஸ்ட் வந்து காட்டர்மேன் ரியாக்ஷன். காட்டர்மேன் ரியாக்ஷன் இது என்னன்னா ஃபார்மைலேஷன் அந்த பென்சீன் ரிங்கில் CHO ஆட் பண்ணுறது ஃபார்மைலேஷன் ரியாக்ஷன். இது ஃபார்மைலேஷன் ஆஃப் பென்சீன் ரிங். ஓகேயா, இப்போ இதில் வந்து நம்ம வந்து இந்த காட்டர்மேன் ரியாக்ஷன் நம்ம எங்கே ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்துருப்போம். அரைலேஷன் வந்து அரைல் ஹேலைடு ப்ரிப்பரேஷனில் நம்ம பார்த்துருப்போம். அரைல் ஹேலைடுனால் நம்ம வந்து டயசோனியம் குளோரைடை காப்பர் அண்ட் HClோட ரியாக்ட் பண்ணும்போது குளோரோபென்சீன் கிடைக்கும். ஓகேயா, அதே மாதிரி தான் இப்போ வந்து பென்சீனை வந்து நம்ம ஹைட்ரஜன் சயனைடு and HCl ஓட ரியாக்ட் பண்ணும் பொழுது இன் பிரசன்ஸ் ஆஃப் அன்ஹைட்ரஸ்
அலுமினியம் குளோரைடு கேட்டலிஸ்டாக யூஸ் ஆகும். இதில் நமக்கு வந்து பென்சால்டிஹைடு கிடைக்கும், CHO. ஓகேயா, இதில் மெக்கானிசம் பார்த்துங்களேன், மெக்கானிசம் பாருங்கள். ஓகேங்க, இப்போ வந்து HCl இப்போ நம்ம இதில் HCl எடுத்திருக்கோம், தென் ப்ளஸ் HCN எடுத்திருக்கோம், தென் அலுமினியம் ட்ரைக்ளோரைடு எடுத்திருக்கோம். இது மூணு சேர்ந்து உங்களுக்கு ஒரு இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் கொடுக்கும். அது என்னென்னா, இப்போ வந்து ஹைட்ரஜன், இந்த சைனைடு எடுத்துக்கோங்க, C ட்ரிபிள் பாண்ட் என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து இதில் வந்து ட்ரிபிள் பாண்ட் என்ன இருக்கும், இது வந்து மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ் தேன் கார்பன். அப்போ இங்கே மைனஸ் சார்ஜ் போகும், இது ப்ளஸ் ஆகும். ஓகேங்க, அப்போ இந்த ப்ளஸில் இங்கே வந்து இந்த ப்ளஸில் வந்து இங்கே வந்து Cl ஆட் ஆகும், இங்கே H ஆட் ஆகும். ஓகேங்க, அப்போ இந்த காம்பவுண்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு, C டபுள் பாண்ட் N, இங்கே வந்து உங்களுக்கு இங்கே வந்து H இருக்கும், இங்கே Cl ஆகும். ஓகேங்க, தென் H, ஏன்னா இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு, இது வந்து இந்த ப்ளஸ் வந்து இங்கே போகுது. ஓகேயா, தென் இந்த வந்து அலுமினியம் ட்ரைக்ளோரைடு வந்து இதில் வந்து இந்த மாதிரி டாட்டட் பாண்டில் ஒரு கோஆர்டினேட்டில் இருக்கும். ஓகேயா, கோஆர்டினேட் பாண்டில் இருக்கும். இது வந்து மோர் ரியாக்டிவ் இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். ஓகேயா, இதை வந்து நம்ம வந்து பென்சீனோட ரியாக்ட் பண்ணுறோம். பென்சீனோட ரியாக்ட் பண்ணும்பொழுது ஒரு இன்டர்மீடியட் கிடைக்கும். இது பாருங்கள், இங்கே CH டபுள் பாண்ட் NH2Cl, அதாவது இதில் இருக்கிற H இருக்குது, இந்த பென்சீன் ரிங்கில் ஒரு Hம் இந்த Clம் இங்கே ஆட் ஆகிருக்கு. ஓகேயா, இந்த H மைனஸ் AlCl3 வந்து ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்பொழுது ஓகே H2. ஓகேயா, அப்போ என்ன வரும் நமக்கு, இந்த பென்சால்டிஹைடு CHO ப்ளஸ் அமோனியம் குளோரைடு. இதுதான் மெக்கானிசம். ஓகேயா, இதில் நமக்கு வந்து காட்டர்மேன் ரியாக்ஷன்னா ஹைட்ரஜன் சயனைடு அண்ட் HCl எடுத்திருக்கோம். இது பென்சீன் ஃபார்மேலேஷன் ஆஃப் பென்சீன் ரிங். இப்போ வந்து இதுவே வந்து காட்டர்மேன் கோச் ரியாக்ஷன் இருக்குது. காட்டர்மேன் கோச் ரியாக்ஷன், இதுவுமே ஃபார்மேலேஷன் ஆன் பென்சீன் ரிங் தான். ஆனால் நம்ம இதில் ஹைட்ரஜன் சயனைடுக்கு பதிலாக கார்பன் மோனாக்சைடு யூஸ் பண்ணுவோம். வேறு இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். ஓகேயா, இப்போ பென்சீன் ரிங் எடுத்துக்கிறீங்க, தென் கார்பன் மோனாக்சைடு, தென் HCl ரியாக்ட் பண்ணும் பொழுது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு ரியாக்ட் பண்ணும்பொழுது நமக்கு பென்சால்டிஹைடு கிடைக்கும். இந்த மெக்கானிசமும் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேயா, இப்போ கார்பன் மோனாக்சைடு எடுத்துக்கோங்க. ஓகேங்க, கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் HCl ப்ளஸ் AlCl3. இப்போ கார்பன் மோனாக்சைடில் ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ். இது இப்போ இதில் கூட நீங்கள் வந்து ஹைட்ரஜன் இப்படி ஆட் பண்ணிக்கோங்க, இங்கே Cl இருக்குது. ஓகேயா, இப்போ இதில் நமக்கு வந்து ஒரு இன்டர்மீடியட் AlCl3 கிடைக்குது. ஓகேயா, இது வந்து அன்ஸ்டேபிள் மோர் ரியாக்டிவ் இன்டர்மீடியேட். இதில் நம்ம வந்து பென்சீன் ஆட் பண்ணுறோம். ஓகேயா, பென்சீன் சேர்க்கும் பொழுது நமக்கு பென்சால்டிஹைடு கிடைக்கும், CHO. ஓகேயா, இந்த AlCl3 ரீப்ளேஸ் இது ரிமூவ் ஆகிருக்கும், தென் HClலும் உங்களுக்கு ரிமூவ் ஆகிருக்கும். அவ்வளோதான், HCl ரிமூவ் ஆகிருக்கும். இங்கே வந்து ஃபார்மேலேஷன் நடந்திருக்கும். இந்த பென்சீன் ரிங்கில் நமக்கு ஃபார்மேலேஷன் நடந்திருக்கும். இதுதான் காட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ரெண்டுமே பென்சீன் டு ஃபார்மால்டிஹைடு, இந்த பென்சால்டிஹைடு தான். இதில் ஹைட்ரஜன் சயனைடு யூஸ் பண்ணியிருக்கோம், இதில் கார்பன் மோனாக்சைடு யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஓகேயா, மெக்கானிசமும் மோர் ஆர் லெஸ் சேமாக தான் இருக்கும். ஓகேயா, நெக்ஸ்ட்டு ரீமர் ரியாக்ஷன். Riemann reaction. ஓகேயா, இதில் இதுவும் ஃபார்மேலேஷன் ரியாக்ஷன் தான். ஆனால் ஃபீனாலில் ஃபார்மேலேஷன் நடக்கும். ஃபீனாலில் ஃபார்மேலேஷன் நடக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபீனால் OH அது வந்து ரியாக்ட் வித் குளோரோஃபார்ம் CHCl3 இன் அக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. அக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடில் நமக்கு ஃபீனாலில் ரியாக்ட் பண்ணும்பொழுது நமக்கு ஆர்த்தோ சப்ஸ்டிடியூட்டட் பென்சால் குளோரைடு கிடைக்கும். ஓகேயா, இப்போ பென்சீன், இப்போ வந்து ஆக்சிஜன், இது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குல்ல Na, இந்த சால்ட் Na ப்ளஸ் மைனஸ் வந்து ஆர்த்தோ சப்ஸ்டிடியூட்டட் பென்சால் CHCl
Cl2 இப்படி ஃபார்ம் ஆகும். HCl ரிமூவ் ஆகிருக்கும். ஓகேங்க. இப்போ HCl ரிமூவ் ஆகிருக்கும். இதை வந்து நம்ம வந்து பேசிக் ஹைட்ராலிசிஸ் பண்ணணும். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து இன்டர்மீடியேட் அன்ஸ்டேபிள். ஓகேயா. O மைனஸ் Na ப்ளஸ் இங்கே CH OH OH. ஓகேயா. இந்த வந்து ஜெம் டைஹைட்ராக்சி குரூப்பு. இது வந்து அன்ஸ்டேபிள். அப்போ இது வாட்டர் ரிமூவ் ஆயிரும். வாட்டர் ரிமூவ் ஆகி நமக்கு வந்து இங்கே ஃபார்முலேஷன் நடந்திருக்கும். O மைனஸ் Na ப்ளஸ் ஓகேயா இங்கே CHO ஆயிருக்கும். ஓகேயா. ஃபார்முலேஷன் ஆச்சு. தென் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்பொழுது நமக்கு இங்கே ஆசிட் ஹைட்ராலிசிஸ் H ப்ளஸ் பண்ணும்பொழுது நமக்கு வந்து சோடியம் குளோரைடு போயிருக்கும். OH CHO. இது வந்து சாலிசிலால்டிஹைடு நேம். இந்த காம்பவுண்டுடைய நேம் வந்து சாலிசிலால்டிஹைடு ப்ளஸ் NaCl போயிருக்கும். ஓகேங்க. அவ்வளோதான். இதுதான் இதோட ரியாக்ஷன். இப்போ வந்து அடுத்தது வந்து உங்களுக்கு ஸ்டீஃபன் ரியாக்ஷன், ஸ்டீஃபன் ரிடக்ஷன். ஸ்டீஃபன் ரிடக்ஷன் கூட நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ரீடல் கிராப்ஸ் ரியாக்ஷன் பார்க்கலாம். ஃப்ரீடல் கிராப்ஸ் அசைலேஷன். நமக்கு ஃப்ரீடல் கிராப்ஸில் வந்து அல்கைலேஷன் அண்ட் அசைலேஷன் ரெண்டு இருக்குது. இதில் நம்ம அசைலேஷனில் தான் நமக்கு ஆல்டிகைடு கீட்டோன் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேயா. ஆல்டிகைட் கிடையாது, கீட்டோன் மட்டும்தான். இதில் வந்து ஆல்டிகைட் கிடையாது. ஃப்ரீடல் கிராப்ஸில் வந்து ஆல்டிகைட் கிடையாது. இது கீட்டோன் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அசைலேஷன் ரியாக்ஷன். இது வந்து பென்சீன் எடுத்துக்கலாம், இல்லைனா சப்ஸ்டிடியூட்டட் பென்சீன் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். வித் ஆசிட் குளோரைடு இல்லைனா இந்த ஆசிட் குளோரைடோட தான் இல்லைனா ஆசிட் அன்ஹைட்ரேட்டோட ரியாக்ட் பண்ணலாம். ஓகேங்க. இப்போ பென்சீன் எடுத்துக்கிட்டிங்க. தென் CH3COCl ஆசிட் குளோரைடு எடுத்து இன் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் ட்ரைக்ளோரைடு அலுமினியம் குளோரைடில் ரியாக்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து அசைலேஷன் நடந்திருக்கும். CO அசைலேஷன்னா CH3CO ஆட் ஆகும். ஓகேங்க. அப்போ உங்களுக்கு அசிட்டோஃபீனோன் கிடச்சிரும். ஓகேங்க. அதே மாதிரி நம்ம சப்ஸ்டிடியூட்டட் பென்சீன் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து மீத்தாக்சி பென்சீன் எடுத்திருக்கோம். அப்போ இதில் வந்து C2H5 COCl ஆசிட் குளோரைடு எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்ஹைட்ரேஸ் அலுமினியம் குளோரைடில் உங்களுக்கு இங்கே வந்து இது சப்ஸ்டிடியூஷன் வந்து ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் நடக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ப்ளஸ் எம் எஃபெக்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆர்த்தோவிலையும் பேராவிலையும் மோர் எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கும். அப்போ ஆர்த்தோ பேரா சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். ஓகேயா. அப்போ இங்கே OH ஆர்த்தோவில் COC2H5 ப்ளஸ் பென்சீன் ரிங் இங்கே OH COC2H5. ஓகேங்க. இது வந்து உங்களுக்கு நேம் என்ன? 2-மீத்தாக்சி CH3. இங்கே வந்து CH3. ஓகேங்க. CH3 மீத்தாக்சி 2-மீத்தாக்சி அசிட்டோஃபீனோன். இது 4-மீத்தாக்சி அசிட்டோஃபீனோன். இது வந்து மைனர் ப்ராடக்ட். இது மைனர் ப்ராடக்ட். இதுதான் மேஜர் ப்ராடக்ட். இதுதான் வந்து காம்பேக்ட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால இது வந்து மேஜர் ப்ராடக்டாக இருக்கும். பேரா அடிஷ்னல் காம்பவுண்ட் தான் மேஜர் ப்ராடக்டாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் நேம்டு ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு ரோசன்மண்ட் ரிடக்ஷன். ரிடக்ஷன் ஆஃப் பென்சாயில் குளோரைடு அசைல் குளோரைடு. இப்போ அதாவது அசைல் குளோரைடு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பென்சாயில் குளோரைடு எடுத்துக்கலாம். COCl எடுத்துக்கிறீங்க. ஓகேங்க. இன் ப்ரெசன்ஸ் அது வந்து இது ரிடக்ஷன். இது ரிடக்ஷனுங்கன்னா ஹைட்ரஜன் ப்ளஸ் பலேடியம் ஆன் பேரியம் சல்ஃபேட்டில். பேரியம் சல்ஃபேட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேட்டலிட்டிக் பாய்சன். இல்லைன்னா இதை யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து இங்கே ஆல்டிஹைடோட ஸ்டாப் ஆகும். இல்லைன்னா ஃபர்தர் ரிடக்ஷன் நடந்து நமக்கு வந்து ப்ரைமரி ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆயிரும். அப்போ இது வந்து பலேடியம் ஆன் பேரியம் சல்ஃபேட்டில் எடுக்கும்போது நமக்கு வந்து இந்த COCl குரூப் வந்து நமக்கு வந்து ரிடக்ஷன் ஆயிரும். CH பென்சால்டிகைடாக மாறும், HCl ரிமூவ் ஆயிரும்.
ஓகேயா. இப்போ நம்ம வந்து இது பழைய இந்த பேரியம் சல்ஃபேட் எடுக்கலை அப்படின்னா இது வந்து பிரைமரி ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆயிரும். இப்போ இது வந்து அரோமேட்டிக் ஆல்டிகைட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதுவே அலிஃபேட்டிக் ஆல்டிகைட்னா ஆசிட் குளோரைடு வந்து அசிட்டைல் குளோரைடு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த சேம் கண்டிஷனில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதுக்கு ரிடக்ஷன் ஆகி ஆசிட் ஆல்டிகைடு கிடைக்கும். CH3CHO ப்ளஸ் HCl. இதில் நம்ம வந்து ஃபார்மால்டிகைடு ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஃபார்மைல் குளோரைடு வந்து அட் ரூம் டெம்பரேச்சரில் வந்து உங்களுக்கு அன்ஸ்டேபிளாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த ரியாக்ஷனில் ஃபார்மால்டிகைடு வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஓகேயா. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டீஃபன் ரிடக்ஷன் பார்க்கலாம். ஸ்டீஃபன் ரிடக்ஷன் இதுவும் ஒரு கண்ட்ரோல்டு ரிடக்ஷன் தான். எப்பவுமே ஆல்டிகைட் ப்ரிப்பரேஷனில் இருக்கிறது எல்லாமே ஆக்சிடேஷனாக இருந்தாலும் ரிடக்ஷனாக இருந்தாலும் கண்ட்ரோல்டு ஆக்சிடேஷன் அண்ட் அன்கண்ட்ரோல்டு ரிடக்ஷன் தான் நடக்கணும். இப்போ நம்ம ஆக்சிடேஷன் பண்ணோன்னா கண்ட்ரோல்டு ஆக்சிடேஷன் பண்ணலை அப்படின்னா ஆசிடை கொடுத்துரும். ரிடக்ஷன் பண்ணும்பொழுது கண்ட்ரோல்டு ரிடக்ஷன் பண்ணோன்னா ஆல்கஹாலுக்கு மாறிடும். ஓகேயா. இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்டீஃபன் ரிடக்ஷன், கண்ட்ரோல்டு ரிடக்ஷன். ஓகேயா. இப்போ இதில் என்ன அப்படின்னா நைட்ரில்ஸ் இல்லைன்னா நைட்ரில்னா இது சயனைடு வந்து கன்வெர்ட் டு ஆல்டிகைடாக கன்வெர்ட் ஆகுது. இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது ஸ்டானஸ் குளோரைடு அண்ட் HCl யூஸ் பண்ணுவோம். அதில் இப்போ வந்து நைட்ரில் ப்ளஸ் ஸ்டானஸ் குளோரைடு ப்ளஸ் HCl யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இமைன் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஆல்டிகைடு கிடைக்கும். ஓகேங்க. இதில் வந்து இந்த ஸ்டானஸ் குளோரைடு HClோட ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்டானஸ் குளோரைடு ப்ளஸ் HCl ரியாக்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஸ்டானஸ் டெட்ரா குளோரைடு ப்ளஸ் 2 நேசன்ட் ஹைட்ரஜன் கிடைக்கும். இந்த நேசன்ட் ஹைட்ரஜன் தான் இந்த ரிடக்ஷனில் இன்வால்வ் ஆகும். இப்போ ஒரு அல்கைல் சயனைடு எடுத்துக்கிறீங்க, C∼N. ஓகேங்க. இதில் இந்த 2 ஹைட்ரஜன் இதில் கிடைச்ச இந்த 2 நேசன்ட் ஹைட்ரஜனும் இங்கே ஆட் ஆகும். இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிடில் இங்கே ஆட் ஆகும் பொழுது இங்கே ஆக்சிஜன். ஓகேங்க. அது இங்கே இல்லை. இப்போ வந்து இது ஹைட்ரஜன். ஓகே. இது வந்து இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும் பாருங்கள். CH டபுள் பாண்ட் NH தென் HCl. ஓகேயா. சப்ஸ்டிடியூட்டட் ஆசிட் சப்ஸ்டிடியூட்டட் இமைன் கிடைக்கும். இது தான் நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்பொழுது இங்கே ஆக்சிஜன் இங்கே வாட்டர் போகும். அப்போ நமக்கு ஆல்டிகைட் CHO ப்ளஸ் அமோனியம் குளோரைடு NH4Cl கிடைக்கும். ஓகேயா. உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம், ஒரு 9 நேம்டு ரியாக்ஷன்ஸ் படிச்சிருக்கோம். ஓகேயா. 9 நேம்டு ரியாக்ஷன்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேயா. தேங்க்யூ. இப்போ நான் உங்களுக்கு ஒரு இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். இதை செய்யுங்க. இதுக்குள்ள சொல்யூஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். Okay, thank you.